திரை. இந்த படம் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா இந்த வீடியோ பார்க்குறவங்க பார்த்திருப்பீங்கன்னு நான் நம்புறேன். பார்க்காதவங்க ஃபர்ஸ்ட்டு அந்த படத்த பார்த்துட்டு, அதுக்கப்புறம் கூட இந்த வீடியோவ நீங்க பாருங்க. ஏன் நான் அப்படி சொல்றேன்னா, அந்த படம் பார்த்தீங்கன்னா, எப்படி சொல்றது? கொஞ்சம் பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா, அப்படியே செருப்பால அடிக்கிற மாரி ஒரு படம், அந்த படம். அத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம ஃபுல்லா பேசப் போறோம். கொஞ்சம் பேர் இந்த டாபிக் பிடிக்காம, இந்த ஜாதி, மதம் அது பேசுறத பிடிக்காம கொஞ்சம் பேர் பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவ இப்பவே ஸ்கிப் பண்ணிட்டு தாராளமா நீங்க போய்க்கலாம். மத்தவங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். திரை. இந்த படத்தையா இவ்வளோ நாள் நான் பார்க்காம இருந்தேன் அப்படின்னு எனக்கு தோணிட்டே இருந்துச்சு. இந்த படம் பார்த்தீங்கன்னா, நான் ரீசென்ட்டா தான் நான் எந்த யூடியூப் சேனல் எடுத்தாலும், அதில எல்லாம் சொல்ற படம் பார்த்தீங்கன்னா, சிறை சிறைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நானும் அப்படி என்ன தான் இந்த படத்தில இருக்குன்னு, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பொங்கல் லீவு. சரி இந்த படத்த போய் பார்க்கலாம் அப்படின்னு தியேட்டர் போய் பார்த்துருந்தேன். படம் பார்த்தீங்கன்னா, அவ்வளோ அற்புதமா இருந்துச்சு. இதில நடிச்சிருக்கிற ஒவ்வொரு கேரக்டரும் பார்த்தீங்கன்னா, அவங்க ரோல பக்காவா பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில பார்த்தீங்கன்னா, ஜாதி, அதுக்கப்புறம் அடக்குமுறை, அதுக்கப்புறம் மதங்களுக்குள்ள சண்டை இருக்குல்ல, அத பத்தி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, எப்படி சொல்றது? பக்காவா சொல்லியிருக்காங்க. இந்த ஜாதி சண்டை போடுறவங்க, அதுக்கப்புறம் மதத்த வச்சு சண்டை போடுறவங்க, அவங்க எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த படம் ஒரு செருப்படின்னே சொல்லலாம். இந்த புதுசா வந்து எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன் இந்த டைரக்டர். நான் பார்த்த முடியும் பார்த்தீங்கன்னா, இந்த டைரக்டருக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் படம் போல. இவர் டைரக்டர் பார்த்தீங்கன்னா, வெற்றிமாறன் இருக்கார்ல, அவரோட அசிஸ்டன்ட் தான் இந்த டைரக்டர். அதனால தான் இந்த மாரி ஒரு படம் எடுக்கிறதுக்கு அவருக்கு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ பெரிய ஒரு தைரியம் வந்திருக்கு போல. இதோட டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த டானாக்காரன் டைரக்டர் எடுத்தார்ல, அவர் தான் இந்த படத்தோட ரைட்டர். அவரோட ஃபோட்டோ கூட நான் பார்த்தீங்கன்னா, இங்க கீழ போடுறேன். அது பார்த்தோனே உங்களுக்கு தெரியும். ஏன்னா இவர் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் படத்துலயும் நடிச்சிருக்காரு. பார்த்தோனே உங்களுக்கு யாருன்னு அவர் தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவர் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு காவல் அதிகாரியா தான் இருந்திருக்காரு. அவரோட லைஃப்ல பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு இன்சிடென்ட் நடந்துட்டு இருக்கு. அந்த அவர் லைஃப்ல நடந்த இன்சிடென்ட் தான் பார்த்தீங்கன்னா, ஒரு படமா எடுத்திருக்காங்க. அதில என்ன ஒண்ணுன்னா, கேரக்டர மட்டும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அவ்வளோதான். எனக்கு இந்த படத்திலேயே புடிச்சதுன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த படமே புடிச்சிருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா, ஓப்பனா சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு முஸ்லீம்னாலே அவங்க பார்த்தீங்கன்னா, ஒரு தீவிரவாதி தான். அவங்கள பார்த்தீங்கன்னா, எப்படி ஹேண்டில் பண்ணணும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இதில ஓப்பனாவே பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு எப்படி சொல்றது? ஒரு கிராமத்தில பார்த்தீங்கன்னா, அந்த ஏரியால பார்த்தீங்கன்னா, ஹிந்துஸ் நெறைய பேர் இருப்பாங்க. ஒரு கிறிஸ்டின் கம்மியா இருப்பாங்க. அதுக்கப்புறம் இல்ல முஸ்லீம் கம்மியா இருப்பாங்க. அவங்கள பார்த்தீங்கன்னா, அவங்க எப்படி அந்த ஏரியால இருக்கிறவங்க பார்க்குறாங்க, அப்படின்னு சொல்ற படமா கூட இது இருக்கு. எனக்கு பார்த்த முடியும் பார்த்தீங்கன்னா, போன வருஷத்திலேயே வந்த படத்திலேயே பார்த்தீங்கன்னா, சிறந்த படம்னு இத நான் சொல்லுவேன் கண்டிப்பா. அதுக்கப்புறம் மதம் விட்டு மதம் கல்யாணம் பண்றது, சாதிய விட்டு சாதிய கல்யாணம் பண்றது, அதையும் பார்த்தீங்கன்னா